ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்குடைய மை ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 3டா. ஓகேவா? ரொம்ப டேஸ் ஆச்சு இது போட்டு. உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே, இல்லைனாக்கா போயிட்டு ஒன் செகண்ட் பார்த்துக்கோங்கடா. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பார்ட் 2 எப்படி வச்சுப்போனாக்க, நம்ம ஜிமின் வந்திருப்பாங்க. வந்துட்டு ஜங்கு அவர் குளிக்க வச்சுட்டு அவருக்கு ஹேங் ஓவர் ஜூஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க, சொல்கிறா சொல்கிறாங்க. ஃபுட்டு எதுனா சொல்கிறாங்க. டே ஃபுட்டு எதுவும் இல்லைடா, ஆர்டர் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஓகே சொல்லிட்டு அவருக்கு ஜங்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து சொல்லி ஆர்டர் பண்ண சொல்கிறாரு. ரெண்டு காயும் ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்குக்கு அந்த ஹேங் ஓவர் ஜூஸ் வந்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. அவர் குடிச்சிட்டு இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கா, ட்ரிங்க் பண்ணாதம்மா, ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும், சரியா அப்படி பண்ணக்கூடாது. என்னது இதெல்லாம், இங்கே பாரு இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எதுவும் சொல்லாமல் ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு ஜங்கு இந்த மாதிரி பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சும்மா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீ என் கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா என்ன அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ என் கூட இருந்திருந்தா, என் கூட பேசியிருந்தா நான் இதெல்லாம் ட்ரிங்க் பண்ணியிருப்பேனாலும் ஸ்மோக் பண்ணியிருப்பேன் நான் சொல்கிறாங்க. நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கும்போது கூட நீ உரிமை என்கிட்ட சொன்ன, நீ வந்துட்டு ட்ரிங்க் பண்ணாத சொல்லிட்டு சொன்ன போல நான் கேட்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் நீ சொன்னப்போ நான் கேட்டேன்ல அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது இது கேட்கும்போது. ஏன்னா நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ஜங்குக்கு. ஆனால் நம்ம சொல்லி கூட ஜங்கு வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ஜிமின் ஒரே ஒரு டைம் தான் சொல்லியிருப்பாரு, நீ வந்து குடிக்காத சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து நம்ம ஜங்கு குடிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி ட்ரிங்க் பண்ணுறதா தான் அவர் ஜிமின்கிட்ட சொல்லுவார். அந்த மாதிரி அப்படி இருந்திருப்பாங்க ரொம்ப க்ளோஸாக. இன்றைக்கி அதை நினைக்கும் போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படி அமைதியாக இருக்காங்க. சொல்லு, நீ சொன்னப்போ நான் கேட்டேன் தானே அப்படி சொல்கிறாங்க. அப்போ உனக்கு புரியல, நான் உனக்கு உண்மை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் உன்னோட வேர்ட்ஸுக்கு. நீ சொன்னா அதை எப்படி கேட்குறேன்றதுலாம் நீ யோசிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இங்கே ஃபுட்டுமே வந்துடுது. இப்போ காய் போட்டு ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாடா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அக்காட்ட சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. நான் தானே கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. நீ லாஸ்ட்டாக எப்போ சாப்பிட அப்படி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அவன் சாப்பிட்டு 2 நாள் இருக்கும்டா சொல்கிறாங்க. 2 நாளாக அப்படி சொல்கிறாங்க. ஆமாட்டா, அவன் 2 நாள் சாப்பிடவே இல்லை, ஃபுல்லாகவே சாரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போதையில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டாம்மா ஏன் எப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், இப்போ நீ சாப்பிடவே மாட்டே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நீ பேக் டு நார்மலாக என்கிட்ட பேசணும், பழைய மாதிரி என்கிட்ட பேசணும், என் கூட என்னோடய ஜிமின் என் கூட இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க்கும் அப்படியே ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் காட்ட சொல்லிட்டு அவரு ஃபீட் பண்ணி விடாரு ஹேண்டில். நம்ம காயெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிமின் ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டு அப்படியே மவுத்தில் அழகாக வாய்ப் பண்ணி விடுறாங்க. ஜங்கு ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. காய் டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்புமா சொல்கிறாங்க. ஆமாண்டா டைம் ஆகிடுச்சு, இப்போ பாரு நம்ம லஞ்ச் டைமில் வந்தோம்டா. இங்கே பாரு ஆல்மோஸ்ட்டு இப்போ டைம் 3 o'clock மேலே ஆகுதுடா, இப்போ நம்ம போயே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் போகணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்த்தா ஜிம்னோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்கு அப்படி ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ என் கூட இருக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இது சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன். டே என்னடா பேசுகிற, உன் கூட இருக்கணுமா? இங்கே பாரு அப்படிலாம் யோசிக்காதடா, அவன் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம்டா. இங்கே வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. இதே காலேஜில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் தேடிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சமாளிச்சிடலாம்டா. ஆனால் வேறு யாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும்டா சொல்கிறாங்க. இதுவும் ஹோபி அங்கே காலேஜுக்கு வந்தாலோ இல்லை நம்ஜுன் சார் ஜிம்மில் காணும் கேட்டாலோ அதுவே பிரச்சனையாகுமே சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கு நம்ஜுன்ற பேர் கிட்ட கோவம் வருது. அவர் யாரையும் கேட்குறதுக்கு சொல்கிறாங்க. நான் ஒரு ப்ரொஃபஸராக சொன்னான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு மாதிரி கோவமாக இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான்னா, இப்போ நான் காலேஜ் போகிறேன் ஓகேவா, நீ நாளைக்கு காலேஜ் வந்துடும் ஓகேவா, நம்ம காலேஜில் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ப்ராமிஸாக நீ என்கிட்ட காலேஜில் பேச சொல்கிறாங்க. பேசுவோம் சொல்கிறாங்க. எப்பவும் போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கு காய் பார்க்குறாங்க. என்னையா பார்க்குறன்ற மாதிரி நம்ம காய் பார்க்குறாங்க. நீ போ அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ போ, நான் ஜிம்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம காய் வெளில வராங்க. அவருக்கு ஹாலுக்கு வந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் எனக்கு கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா என்ன பேசுகிற சொல்கிறாங்க. எனக்கு கிஸ் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா அது சொல்கிறாங்க. நீ என்ன தானே லவ் பண்ணுற சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கா நான் உன்னை தான் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன கிஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்க ஒரு மாதிரி இருக்குது. இல்லைடாம்மா இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறாங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ லவ் பண்ணுறது என்னதுன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு அவரோட ஹேண்டை வந்துட்டு அவரோட ஒரே ஒரு ஃபிங்கர் எடுத்து ஜிம்முடைய செஸ்ட் கிட்ட வைக்கிறாங்க, அந்த ஹார்ட் கிட்ட. இங்கே பாரு இங்கே இருக்கிறது நான் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஜங்கு ஜிம்முடைய செக்ஸில் கிஸ் பண்ணியிருக்காங்க. லிப்பை தவிர மற்றபடி கிஸ் பண்ணியிருப்பாரு. லிப்பில் அவங்க கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ எனக்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் ஸ்மோக் பண்ணக்கூடாது
பண்ணக்கூடாது, நான் நல்லா படிக்கணும்ல. ஆமா சொல்கிறாங்க, எக்ஸாம் எழுதணும்ல, கண்டிப்பாக அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது அப்போ ஜங் பார்க்குறாங்க, அப்படின்னா நீ எனக்கு கிஸ் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் இதெல்லாம் விழுந்து காது வாங்கிட்டு தான் இருக்காரு. ஈவன் அந்த டோருக்கு வெளில இன்னொரு பசங்க லிசன் பண்ணுறாங்க, இவங்க பேசுறது எல்லாமே கேட்குது. இப்போ அவங்க நினைக்கிறாங்க, அட பாவி அவன் வந்துட்டு நான் கம்ஃபர்ட் பண்ணான்னு வந்தா நீ அவன்கிட்ட என்னெல்லாம் கேட்குற, அட்வான்டேஜாக எல்லாமே கேட்குறானே, பிளாக்மெயில் மாதிரி பண்ணுறான் பார்த்தியா சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அது சொல்கிறாங்க, கிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படி தானே கிஸ் பண்ணணும் அப்படி தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஜங்கோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோர்கில் போய் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க, என்னது சொல்கிறாங்க, நீ தானே கேட்ட சொல்கிறாங்க, நான் இதை கேட்கல இங்கே அப்படி சொல்லிட்டு லிப்பை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு அது இன்னொரு மாதிரி இருக்குது. இப்போ காய் இதெல்லாம் கேட்டு தான் இருக்காரு. அவன் ஆல்ரெடி நம்ஜூன் ஹேங் வந்துட்டான். நம்ஜூன் ஹேங் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறான். அப்படி என்கேஜ்மெண்ட் மாதிரி பேச வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான். இவன் என்னென்னா இப்படிலாம் பேசுகிறானே கேட்குறான் பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா அது சொல்கிறாங்க, கிஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிமினும் வேறு வழியே இல்லாமல் சரி ஓகே சொல்லிட்டு அவருக்கு மனசுக்குள்ளே வந்துட்டு மன்னிப்பு கேட்டுருக்காரு. நம்ஜூன்கிட்ட மன்னிச்சுங்க ஹேங் சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படியே நம்ம ஜங் கூடிய லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாரு. பெக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க, இப்போ நான் சொல்கிறாங்க ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க, இல்லை இப்போ நான் தருவேன் சொல்லிட்டு அவரும் ஜிம்மில் அது பக்கத்தில் க்ளோஸ் ஆகிடுத்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிஸ்ஸை சொல்லுது அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு, நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும் தான், வேறு யாருக்கும் நம்ம உடனே விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பேக்கஸ்லாம் பண்ணல, அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்காரு. ஸோ இந்த 1 வீக் அவன் எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும், அப்புறம் ஏதோ நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால ஒரு பர்சனல் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக அவங்க ஜங் கேஸை பிரேக் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிமினும் சரி நான் கிளம்புவோம் சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லு அப்படி சொல்லி ஜங் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, குழந்தை மாதிரி இடம் பிடிக்கிறானே சொல்லிட்டு லவ் யூ டூ ஜங்கா சொல்கிறாங்க. லவ் யூ ஸோ மச் சொல்லிட்டு ஜங் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லும்போது ஹக் பண்ணிவிட்டு குடிக்கக்கூடாது சொல்கிறாங்க. குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. சரி நாளைக்கு காலேஜ் வந்துடுறியா சொல்கிறாங்க. நான் நைட்டு டெக்ஸ்ட் பண்ணுவோம், நீ பேசணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் நான் ஓகே ஜங்கா நான் பேசுகிறேன், இப்போ நான் கிளம்புறேன், டைம் ஆகுது சொல்கிறாங்க. நானும் வரவா, இல்லை வேணாம், நீ இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்க, ரெஸ்டடு, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு போகும் ஓகேவா, உன்னோட வீட்டுக்கு போ, உன்னோட வீட்டில் உள்ளவங்க அவனை அவனை நினச்சி ஒரி பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் நம்ம ஜிமின் தான் பாய் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டே காய் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, பத்திரமா கூட்டிகிட்டு போ, அதெல்லாம் தெரியும் எனக்கு அப்படி சொல்லிட்டு நீ வாடா சொல்லிட்டு அவரு காய் வந்து ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காதுன்னு ஒரு வாரம் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது காய் பார்க்குறீங்க, என்னாச்சு ரமோச்சி சொல்கிறாங்க. அதுக்கா இங்கே பாருடா, இங்கே நடந்தது எதுவும் மனசில் வச்சுக்காது ஓகேவா, நான் அவனை கூட்டிகிட்டு வந்தது நீ அவனை கம்ஃபர்ட் பண்ணணும், அவன் எக்ஸாம் எழுதுறதுக்காக மட்டும்தான் ஓகேவா, மற்றபடி ஒன்று அவன் கூட சேர்த்து வைக்கணும், நீ அவனை லவ் பண்ணணும், அவனோட லவ் வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவனை கூட்டிகிட்டு வரல புரியுதா அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் அது சொல்கிறாங்க, பாரு அவனுக்கு கிஸ் பண்ணிருக்கான், இப்போ நீ அவனுக்கு கிஸ் கொடுத்துருக்க அப்படின்றதுக்காக நீ எதுவுமே வந்து ஃபீல் பண்ணாத ஓகே, கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத, ஏன்னா இப்போ நீ அவனை கம்ஃபர்ட் பண்ணுற, ஏன்னா அவன் படிச்சே ஆகணும், அவன் வந்து எக்ஸாம் எழுதி ஆகணும், அவன் டாப்பர் ஓகேவா, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், அப்போ தான் அவங்க அப்பாக்கிட்டேருந்து அவனும் சேஃப் ஆவான். இல்லைச்சிக்க அவங்க அப்பா அவ்வளோதான் அவருக்கு ரொம்ப கோவம் வரும், அவங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு, அவர் ஏற்கனவே வந்துட்டு ஜங்க் வந்துட்டு ஆஃபீஸை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்காரு. அந்த ரீசனால் இப்போ வர அவங்க வீட்டுக்கு போகல 2-3 days அவங்க அண்ணன் அவங்க அம்மா ரொம்ப ஒரி பண்ணுறாங்கடா, அதுக்காக தாண்டா உன்னால் மட்டும் தானே அவனை கம்ஃபர்ட் பண்ண முடியும், உன்னால் தானே அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரல புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் எதை சொல்கிறாங்க, பாருங்க நடந்தது நம்மளுக்குள்ள மட்டும் தானே தெரியும், நீ ஜங்கு லவ் பண்ணுறோம் ஜங்கு லவ் பண்ணுறது நம்ம 3 பேருக்கு தானே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது ஓகேவா, நீ பயப்படாத, சரி உன்ட்ட கேட்கவா, தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லைடா போச்சு, நான் சின்ன வயசுலேருந்து உன்னை வந்து ரொம்ப டேஸாக நான் பார்க்குறேன், நீ எப்படி எனக்கு தெரியும் ஓகேவா, சம்டைம்ஸ் நான் ஜங்கு நடத்திட்டு இருக்கேன், ஏன்டா அவனை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன், அவன் பேசலாம் விட்டுரு, அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லாத, உன்னை வந்து லவ்லேருந்து மூவ் ஆகு, ஏன்னா அவன் வந்துட்டு உங்கள் அண்ணா சொல்கிறதான் கேட்பான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு தோணுது நீ இப்போ இந்த அளவுக்கு பேசணும்ல ஜங்கு கிட்ட, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் அவங்க கூட என்ன சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா எனக்கு ஹோப்பி தான் இப்போ எல்லாமே சொல்லி சொன்னல எனக்கு அப்போ புரிஞ்சுது, ஏன்னா இப்போ ஜங்குல ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காங்க, எனக்கு கூட ரொம்ப அப்பா அம்மா ஃபேமிலி பெருசாக எல்லாருமே இருக்காங்க, உனக்கு ஹோப்பி மட்டும் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஹாபி மட்டும்தான் கை எல்லாமே, அவர்கிட்ட போயிட்டு நான் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்க பர்சனை பிடிக்கல, நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும், அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க. ஒய்யன் ஜேகப்பா ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஒய்யன் ஜேகப்பா ஆமாம் ரொம்ப லவ் பண்ணுறா, அவளுக்கு அவர் கூட வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரீமே இருக்குது, இப்போ நான் மட்டும் நோ சொன்னாக்கா அந்த மேரேஜ் எல்லாமே நின்றும், எல்லாமே கேன்சல் ஆகிடும், 2 பேர் அவளோட மனசும் உடஞ்சிரும், அப்புறம் நம்பிட்டு அங்கே என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லி ஹாபிக்கிட்ட சொன்னாங்க. அதை நானும் கேட்டேன், இப்போ ஒரு எத்தனை பேரோட மனசை உடைக்க முடியும் சொல்லி, எங்கள் ஒருத்தரோட லவ் அல்ல எவ்வளோ பேர் ஹார்ட் ஆவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க, ஆனால் நீ இப்போ காய் பார்க்குறாங்க, நீ ஹார்ட் ஆகிய சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா, இதெல்லாம் என்ன சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா அம்மான்ற ஃபீல் எல்லாம் இருந்துச்சு, ஸ்டார்டிங் ரொம்ப அழுதான், அப்பா அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்ற ஏற்றுக்க முடியல, ஆனால் ஜெகப் தான் வந்துட்டு என்னை ஹோபி தான் வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் நான் இருக்கேன், எதுக்கு அழகா சொல்லிட்டு என்னை நைட்டு பகல் சொல்லிட்டு தூங்க வச்சு, எனக்கு சின்ன வயசுல நிறைய
நைட் மேரில் வரும். அதுலேருந்து என்ன சர்வ் பண்ணி பத்திரமா பார்த்துக்கிட்டதே ஹோபி தான். ஒரு அப்பா அம்மா இருந்தால் அதை அப்பா அம்மானா அது அந்தளவு வேறு. ஒரு அண்ணா ஒரு அப்பா அம்மாவும் மாறுறது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறாங்க. ஆமாம், அது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ லவ் கேர் கொடுத்த அந்த பர்சனுக்கு நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன் நீயே சொல்கிறாங்க. ஏன்னா அவர் லைஃப்பில் போனால் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா அவர் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே இது வரைக்கும் அனுபவிக்கவே இல்லை. எனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காரு. லவ் லைஃப் எதுவுமே இல்லாமல் இருக்காரு. இதே நான் லைஃப்பில் போயிட்டா அப்படின்னு அவர் லைஃப்பில் வந்துட்டா நல்லா பார்த்துப்பாங்க. அவர் ஹாப்பியாக இருப்பார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு நல்லா புரியுது ஜிம்மின் எதுக்காக அந்த முடிவு எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவராலையும் எதுவும் சொல்ல முடியல. சரிடா பண்ணி சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஹோபிட்ட போய் கேட்க மாட்டேன். எனக்கு முடியாது. ஏன்னா அது கேட்குற அந்த சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு எனக்கு தைரியம் இல்லை அப்படி பேசுறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சரி அழாத மூச்சு இங்கே பாரு அழாத சொல்லிட்டு அவர் டேஸ்ட்டில் வைப் பண்ணி விடுறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டும். அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் நல்லா பேசு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன் அண்ணா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நீ பண்ணு ஓகேவா. நீ எனக்கும் நீ ஃப்ரெண்டு. ஜங்குக்கும் என் ஃப்ரெண்டு தான். நீயும் ஃப்ரெண்டு தானே. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டு தானே ஓகேவா சொல்கிறாங்க. என்ன அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஆனால் என்ன நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கல காய் சொல்கிறாங்க. இல்லைடா சில நேரத்தில் நம்ம பிறந்திருக்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி நம்ம மாற்றிடும். அது தப்பு இல்லை சரியாக சொல்கிறாங்க. நம்ம ஒருத்தவங்க சந்தோஷம் மட்டுமே செல்ஃபியாக யோசிச்சேன்னா மற்றவங்க ஹார்ட் ஆவாங்கல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு பயப்படாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இந்த எக்ஸாம் டே வரைக்கும் அவங்க கொஞ்சம் நல்லா பேசு ஓகேவா. அவன்கிட்ட நல்லா பேசிட்டு அவனை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. அவன் நாளைக்கு காலேஜ் வரும்போது நார்மலாக பேசிட்டேன்னா ஓகேவாயிடும். எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக சிஓ ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் லைஃப்பும் பார்த்துப்பான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னு ஓகே சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு அவரும் கூட்டிகிட்டு வர ஃபைனலாக. இப்போ இவங்க 2 பேர் கிளாஸ்க்கு வர. இப்போ என்னோட இது பார்க்குறா ஜிமின் எங்கே போயிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தி வந்துட்டா ஸ்பை அப்படி சொல்லிட்டு. எங்கள் பாருடி நான் தான் கூட்டிகிட்டு போன சொல்கிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போனேன் எது கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இரு எதுக்கு நீ கத்துற ஏன் எனக்கு ஜிமின் மேலே உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம் பேக்கணும் வயன் அது ஒன்றும் இல்லை வயன் சொல்கிறாங்க. ஜிமினியும் கண்ணில் ஒரு மாதிரி இருக்குது நீ அழுதியா நான் கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை காய் கூட பைக்கில் போடணும்னா அது வண்டியில் வரும்போது டஸ்ட்டை சொல்கிறாங்க. ஐயோ உனக்கு இதே ஒரு வேலை சொல்லிட்டு இப்போ அவரும் கண்ணை தொடச்சி விட்ற. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஜிம்முக்கு ஒயனை பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா அவர் மாதிரி ரொம்ப கேரிங்காக லவ்விங்காக இருக்கா. வந்துட்டு ஜெகோ பேர் மட்டும் லவ்வோட பாசத்தோட இல்லை ஜிம்மின் மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பா கேரிங்காக இருப்பா. அவருக்கு இவளையும் வந்து ஹர்ட் பண்ணுறக்கூடாது இல்லையா. இவளோட ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அதை நினச்சி பார்க்குறாங்க. ஏன் சாரி சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அவன் உன்ட்ட சொல்ல மாட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கா நீ இருக்கும் வச்சு என்கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை வா சொல்லிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. ஃபைனலா என்னடா எப்பவும் போல ஜெக போகிறாங்க. ஜிம்மின் அப்படியே காரில் போயிட்டுருக்காங்க. அமைதியாக இருக்காங்க. ஜெக பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க. அது ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவர் போகிறப்ப ஒரு காரை ஸ்டாப் பண்ணுறாரு. இறங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. இறங்கிட்டு போயிட்டு நம்ம ஜெக தான் அங்கே ஜிம்முக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் கேக் இருக்குது. அந்த ட்ரீம் கேக் வாங்கி தராங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. இல்லை என் தம்பி வந்து ஸ்மைல் பண்ணுவோம். அவன் ஸ்மைல் பண்ண தான் ஹாப்பியாக பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஜிம்மின்னு சாப்பிட்றாங்க. எதுவுமே சொல்லாமல் அவர் ஜெக பார்க்குறாங்க. ஜெக இப்போ ஜிம்மின்னு எப்படி ஹாப்பியாக இருந்தாலும் அவர் ஹாப்பியாக இருப்பார். இதெல்லாம் ஜிம்மின்னு பார்க்குறாங்க. இப்படி ஒரு பர்சன் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு அண்ணா ஒரு அப்பா அம்மாவை எல்லாமே ஒரு பர்சன் இருக்கும்போது அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு நான் எப்படி என்னோட சந்தோஷத்தை பற்றி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. அப்படியே இருக்கட்டா அந்த டே அப்படி தாண்டா போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டு இருக்காங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா. அம்மா எதுக்கு 2-3 டேஸாக வீட்டுக்கு வரல என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை ஹேங்கா எக்ஸாம் வருது இல்லை அதுக்காக குரூப் ஸ்டடி பண்ண சொல்கிறாங்க. குரூப் ஸ்டடியாகவும் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நீ தான் காலேஜ் டாப்பர் ஆச்சு அப்புறம் என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவ்வளோ ஹேண்ட்ஸம் லேட்டு அப்படி கீழே வராங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க இங்கே பாரு காலேஜ் முடிச்சதும் எக்ஸாம் முடிஞ்சதும் நீ வந்துட்டு சிஓ சார்ஜ் எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. சின்னக்கு வந்து கொஞ்சம் ரிலீவ் கூட சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கும் ஓகே அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஷாக் ஆகிடுது. உண்மையாக நீ தான் பேசுகிறியா சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு நீங்கள் சிஓவாக சார்ஜ் எடுக்கிறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. நிஜமாக தானே சொல்கிறேன்ருக்கு. நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன்ருக்கு. அப்பாடா இன்றைக்கி தானே எனக்கு ஹாப்பியாகவே இருக்குது. இன்றைக்கி தானே எனக்கு டென்ஷன் பண்ணாமல் வச்சிருக்கா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு மைண்டில் நினைக்கிறாங்க எக்ஸாம் முடியட்டும் நான் சிஓவை சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஹோபி அங்கே முன்னாடி வந்து நிற்கிறேன் ஓகேவா. நான் பேசுகிறேன் இந்த மேரேஜ் நீங்கள் அரேஞ்ச் பண்ண. இப்போ வந்துட்டு மேரேஜ் வந்து இன்னும் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒன்றால் நடக்காதுன்னா கொஞ்சம் டைம் இருக்குல்ல. அந்த டைம் கூட நான் சிஓவை சார்ஜ் எடுத்துக்கிட்டு ஒரு சிஓவை வந்து நிற்கிறேன். அப்போ எனக்கு வந்து நம்பிக்கை வரும் என் மேலே. அன்றைக்கி நல்லாவோ சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ணிப்பார்ல. நான் ப்ரொபோசல் பண்ணால் ஏற்றுப்பார்ல. நானும் ஒரு சிஓ நானும் ஒரு பெரிய குரூப்போட பையன் தானே. அப்படி இருக்கும்போது என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனே இருக்காதுல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. நம்ஜன் சார் வந்து ஒரு நல்ல பர்சனாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவருக்கு நான் குறைஞ்சவனே இல்லை ஓகேவா. அதனால் கண்டிப்பாக என் லவ்வை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஒன்று மேரேஜ் வந்து ப்ரொபோசல் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் எக்ஸாம் முடியட்டும். நான் வந்து உனக்காக தான் சிஓ பொசிஷன் எடுத்துக்க போகிறேன். இல்லை நான் எடுத்துக்க மாட்டேன். உனக்காக மட்டுமே இது பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு நான் சிஓவோ ஆனால் மட்டும்தான் உனக்கு ஹோபி எனக்கு வந்து நம்பிக்கை வரும். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இந்த பக்கம்
ஜிம்மி தான் காலேஜ் ரெடியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் மொபைலுக்கு டெக்ஸ்ட் வருது, குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட தான் ஒரு பக்கத்தில் ஒரு ஹார்ட்டினா போட்டிருக்கு. ஜிம்மி பார்க்குறாங்க சரின்ட்டு அவரும் குட் மார்னிங் ஜங்கு கப்பிட்டு போட்டிருக்காங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக நான் அன்றைக்கி நேரமாக வந்துடுமா, நீ சீக்கிரம் வந்துட்டு சொல்கிறாங்க சரின்ட்டு ஜிம்னு ஓகே அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஈவினிங் மார்னிங் தான்டா எல்லாருமே அவங்க காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க கிளாஸ்க்கு. இன்றைக்கி ஜங்கு பார்த்தா ஏர்லியாக வந்துட்டாரு. நம்ம இந்த பக்கம் பார்த்தா நம்ம அவங்க குரூப் யாரும் வரலாட்டி அவங்க யாருமே வரல, ஜங்கு மட்டும் தான் வந்திருக்காரு. நம்ம ஜிம்மின்னு கரெக்டாக இன்றைக்கி வந்து ஜெயோ பார்த்தா எக்ஸாம் வரப்போகுது சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி கூட்டு வந்து விட்டுருக்காங்க. சார் லைப்ரரி போய்ட்டு என்ன படிப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்திருக்காங்க. ஜிமின் ஜங்கு கூட கிளாஸ் ரூமில் இருக்காங்க, மற்ற யாருமே இல்லை. இப்போ ஜிமின் உள்ள என்ட்ராக ஜங்கு செம ஹாப்பி ஓடி போய்ட்டு அப்படி ஜங்கை தூக்கி ஜிமின் தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா விட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கீழே இறங்குங்க, ஜங்கு இறக்கி விட்றாங்க. என்ன சரி பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க ஜங்கு எந்த அளவுக்கு இருக்காரு, நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்க்கறதுக்கும் பர்சன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. அவ்வளோ அழகாக அப்படி இருக்காருப்பா, அவ்வளோ லுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிமின் ஜங்கே பார்த்துருக்காங்க. சார் இருக்காங்க பார்க்குறீங்க சொல்கிறப்ப ஜிமின் ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா அவனோட ஹஸ்பண்ட் அழகாக இருக்கா சார் ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஜங்குக்கு ஹஸ்பண்ட் சொன்னதும் ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா அது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு வந்து புரியுது ஜிமின் எவ்வளோ தயங்குறான்னு சொல்லிட்டு எங்கே பாரு, இப்போ நான் வந்துட்டு ஒன்று சொல்லவா சொல்கிறேங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. அந்த 1 வீக் நீ எதை பற்றி யோசிக்காத, இன்றைக்கி 1 டே தானே இருக்குது, நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இந்த டே வந்துட்டு எனக்கான டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கான டே ஓகேவா, இன்றைக்கி நீ ஏன் கூட உட்கார சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்கா சொல்கிறாங்க இன்றைக்கி வந்துட்டு இந்த கிளாஸோட லாஸ்ட் டே, ஸோ நீ ஏன் கூட தான் உட்காரணும், நாளைக்கு எக்ஸாம் வரப்போது இல்லையா, அப்புறம் 1 வீக் வந்துட்டு நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஸோ எனக்காக அந்த டேவை எனக்கு கொடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி கேட்குறாங்க. ஜிமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜஸ்ட் 1 வீக் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நான் என் ஃபேமிலி கூட்டிகிட்டு வருவேன். ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நான் ஹேங்கிட்ட பேசிட்டு நீ என்ன லவ் பண்ணுறணும் ஹேங்கு தெரிய வந்துச்சு அப்படின்னாக்கா அவர் எனக்கு விட்டு கொடுத்துருவார்ல அப்படி சொல்லிட்டு நீ சொல்ல மாட்டேன் நான் சொன்னால் அவர் கண்டிப்பாக ஒன்று ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ பண்ணுவார்ல. அவர் என்ன இப்போது நான் கேட்டேன்னா கண்டிப்பாக நீ படிக்கிறேன், இப்போ தான் படிச்சுட்ருக்க அப்படின்னு ரீசன் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நான் ஸ்ரீபாபா ஆகிட்டேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருவேன், எனக்கு உனக்கு கொடுப்பார்ல, மேரேஜ் பண்ணி கொடுப்பார்ல சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் நல்லா சரி ஓகே சொல்லிட்டு அப்படின்னு ஜிமின் ஜங்கு ஒரு டெஸ்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே உள்ள என்ட்ராகிறாங்க. ஒயின் ஓடி வந்து பார்க்குறா. ஜிமின் சொல்லி ஓடி வந்து பார்த்தா ஜங்கு பார்க்குற ஜிமின் உட்காந்து பார்க்க அவருக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. ஜிமினா சொல்கிறாங்க. ஒயின் சொல்கிறாங்க நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன் என்னை உட்காந்தா என்ன அப்படி கேட்குறாங்க. அது டே சொல்கிறாங்க. இல்லை உட்காந்தா என்னம்மா அப்படி கேட்குறாங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. ஆமாம் என்னை உட்காந்துட்டு போட்டுமே இன்றைக்கி லாஸ்ட் டே எதுனா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒயன் அமைதியாக இருக்கா. இப்போது ஒயன் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் ஜங்கு தான் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு பக்கத்தில் காய் உட்காந்துருக்காங்க. ஜிமின் பக்கத்தில் அந்த சைடு பார்த்தா டே உட்காந்துருக்காங்க. 4 பேரும் ஒரே டெஸ்கில் உட்காந்துருக்காங்க. ஜங்கு பார்த்தா ஜிமில் ஹேண்ட் அப்படி இப்படி ஒரு மாதிரி கிரிப் பண்ணி பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம டே பார்த்து கிளாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. காய் பார்த்து தான் இருக்காங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்க வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் அதில் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. நாளைக்கு எக்ஸாம் அப்படி எழுதுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் பெஸ்ட்டாக உட்காரலாம் சொல்லிட்டு போயிடுறாங்கடா. இப்போ லஞ்ச் டைமில் ஜிமின் ஜங்கு ஒன்றா தான் உட்காடுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. இப்போ ஜங்கு தான் ஃபுட் எடுத்து ஜிம்னுக்கு வைக்கிறாங்க. ஒயின் பார்த்தா அவர்கிட்ட ஜிம்மிட்ட ஃபுட்டு கொடுக்குறா. ஜிம்மின் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. வேண்டாம் நான் கொடுத்துட்டேன் இதுவே போதும், அவன் எவ்வளோ சாப்பிடுவான் கம்மியாக தான் சாப்பிடுவான் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு அது ஒரு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே லாஸ்ட் டே தானே சொல்லிட்டு விட்டுறா. ஃபைனாக இவங்கள்ட்ட பேர் ஃபுட்டை வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்கடா. இன்றைக்கி ஈவினிங் தான் நம்ம ஜிம்முக்கு கால் வருது. அதாவது கிளாஸில் இருக்கும்போதே ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படியே ஃபோன் எடுத்து விட வராங்க. ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு பாரு நான் அந்த மாதிரி மீட்டிங்காக ஜெஸ்லாண்ட் தான் சொல்கிறாங்க. ஜெஸ்லாண்டா ஆமாம் அங்கே வந்தேன், இப்போ என்ன ரிட்டர்ன் வர முடியாது போல ஜிமின், வரதுக்கு நைட் ஆகிடும் போல சொல்லிட்டாங்க. நைட்டா ஆமாம் நைட் ஆகிடும், நீ சொல்லு நான் யார் அனுப்பட்டும், எந்த டிரைவர் அங்கே உனக்கு அனுப்பட்டும், அப்படி இல்லைக்கா நம்பிக்கை போட்டு வீட்டில் விட சொல்லவா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின் யார் கூட்டிகிட்டு வரட்டும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் சரி அவங்க கேட்டுப்பார்ல இன்றைக்கி டே வந்து எனக்கான டேவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் தப்பாக எடுத்துக்கலாம் நான் என்ன கூட வரவா சொல்கிறாங்க. இன்னும் கூடயா சொல்கிறாங்க. இன்னும் நல்ல பையன் தான் சரி ஓகே என்ன கூட வந்துட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி 1 டே தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே எங்கள் ஜிமின் வச்சுறாங்க. இப்போ ஜிமின் உள்ளே வராங்க. உள்ள வந்துட்டு அப்படியே உட்காடுறாங்க. என்னாச்சு மூச்சு அப்படி டே கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை டே ஹாபி ஹாங்கரால் என்னால் வந்து பிக் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜெஸ்லாண்ட் போயிருக்காராம்மா மீட்டிங் விஷயமா, அங்கே வரதுக்கு டைம் ஆகுமா, நைட்டு ஈவினிங் வர்றதுக்கு என்னை பிக் பண்ண முடியாதான் அதான் சொன்னாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படின்னா எதில் போவா மூச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜவுக்கு திரும்பி காய் பார்த்து முறைக்கிறாங்க. இவன் எதுக்கு எனக்கு முறைக்கிறான், இப்போ நான் என்ன தப்பாக கேட்டான்னு சொல்லிட்டு காய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் அது சொல்கிறாங்க. என்ன கூட சொல்கிறாங்க. இன்னும் கூட சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. ஃபைன்லாம் காலேஜ் முடியும் போது ஒவ்வொருத்தவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஜவுக்கு ஜிமின் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. என் கூட வர மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இப்போ ஜிமின் ஜவுக்கு பார்த்துட்டு உங்க கூட தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது ஜஸ்ட்டு சும்மா டேக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜவுக்கு ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருமே முடிவு வந்துட்டு இருக்காங்க. ஜவுக்கு ஜிமின் இப்படி தான் லேட்டாக வராங்க. இப்போ காய்க்கு
புரிஞ்சு இவன் எதனா கூட்டிகிட்டு தான் போவான் சொல்லிட்டு சரி கூட்டிகிட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்கடா. இப்போ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. பாய் சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. டே போலமா சொல்லிட்டாங்க. வாடாக்கா பைக் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ காயும் டேவும் ஒரு பைக்கில் போயிடுறாங்க. எல்லாரும் போயிடுறாங்கடா. ஜிமின் மட்டும் தான் நின்றுருக்காரு. இந்த பக்கம் நம்ம நம்ஜின் வந்து ஒயன் கூட அவங்க போயிடுறாங்க. ஜிமின் ஜங்கு மட்டும்தான். இப்போ ஜங்கு உட்கார சொல்லிட்டாங்க. ஜிமின் போயிட்டு பைக்கில் உட்காராங்க. ரொம்ப ஒரு ஹார்ட் பீட்லாம் ரைஸ்ட் ஆகுது. ஏன்னா +1 படிக்கும்போது போயிருப்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க போனதே இல்லை. அந்த சான்ஸே கிடைக்காது பைக்கில் போகிறதுக்கு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. இப்போது ஜங்கு வந்துட்டு பார்க்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லி கேட்குறாங்கக்கா. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. +1 படிக்கும் என்கிட்ட கேட்டல ஜங்கா பைக்கில் கூட்டிகிட்டு போறியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த டே என்னால் மறக்க முடியாது தெரியுமா, நான் ஹாப்பியாக இருந்த டே அது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினும் சரி சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிமின் உட்காராங்க. இப்போ ஜங்கு தான் ஜிமின் ஹேண்ட் எடுத்து அவர் ஹிப் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சி வைக்கிறாரு. அவரே ஜிம்னும் ஆட்டோமேட்டிக்காக அவர் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜங்குடைய அப்படியே அந்த முதுகில் வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு செம ஹாப்பி. அவர் அப்படியே அழகாக அந்த பைக் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபைனல் அவங்க ஒரு முதல் வந்திருக்காங்க. வந்துட்டு ஒரு கேஃபே ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே போகலாமா சொல்கிறாங்க. வேண்டாம் ஜங்கா வீட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு வேணாம், எனக்கு கொஞ்ச நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜங்கும் ஜிமினும் போயிட்டு அந்த கேஃபில் ஜங்கு பிடிச்சி வேணாம் மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் ஜிமினுக்கு பிடிச்ச அந்த கேக்கு எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக 2 பேரும் பீச்சுக்கு தான் போகிறாங்க. பீச்சில் போய்ட்டு ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என் கூட இருக்கா சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. நீ நினைக்கிறியா அப்படியே சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஜங்கு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அவர் மேலே சாஞ்சிக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமா ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு இதாக என்கிட்ட சொல்லுமா கேட்குறாங்க. சொன்னால் கேட்பியா அப்படி கேட்குறாங்க. கேட்பனே என் ஜிமின் சொல்லி கேட்காம இருப்பேனா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் அப்படின்னா நீ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல பொசிஷன் இல்லையா? ஆமாம் நல்ல பொசிஷனில் இருக்கணும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், நீ ரொம்ப நல்லா படிப்பியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நாளைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, எக்ஸாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எப்பவும் டாப்பராக வரும், டாப்பராக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா உன்னோட ஹஸ்பண்ட் டாப்பராக வந்து அவன் ஹாப்பியாக இருக்குமா கேட்குறாங்க. ஜிமினுக்கு தான் ஹஸ்பண்டோட கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா அது சொல்கிறாங்க. நான் உன் ஹஸ்பண்ட் ஓகேவா என்னோடய ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. நான் உங்களோட கேட்கவா சொல்கிறாங்க. கேட்கல சொல்கிறாங்க. நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை லவ்வோ எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பா. ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கூட இருக்கும். ஓகேவா, நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா அந்த ரிலேஷன்ஷிப் நம்மக்கிட்ட இருக்காது அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு நீ இதை கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை அதனால தான் பிரச்சனை வந்துச்சு, ஏன்னா நீ என்கிட்ட மூவ் ஆனது அப்போ தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லை ஜங்க் ஆசை எனக்கு தெரியும். ஓகேவா, அன்றைக்கி நீ உன்னோட பர்த்டேக்காக ரொம்ப ஆசையாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் எனக்காக. அந்த டைமில் லாஸ்ட்டாக நான் வர முடியாமல் போனது உன்னை எந்தளவுக்கு ஹார்ட் பண்ணியிருக்க நல்லாவே தெரியும். ஓகேவா, அதனால நீ ஹார்ட் ஆகிட்ட. நீ ஹார்ட் ஆனதுக்கு நான் தானே ரீசன் அப்படி சொல்கிறாங்க. நீ அப்போ என்ன யோசிச்சிருப்பேன், நான் உன்னோட டேக் இம்பார்ட்டன் கொடுக்குன்னு நினச்சிருப்பேன் சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா அப்படி நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் நீ தானே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வும் எனக்கு வந்துட்டு 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை என்ன தான் இருந்தாலும் லவ்ன்றது வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது வேறு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்ல எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜிம்மோட ஃபேஸை பார்த்து 4 யூஸ் பண்ணுறாங்க. நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, அது எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியாது, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்ல எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்றியா சொல்லி கேட்குறாங்க. சரி வா சொல்லி ஜங்கும் ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஜங்கும் அவ்வளோ ஹாப்பி போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தான்டா எக்ஸாம் ஹால் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஜேஹோப் தான் ட்ராப் பண்ணியிருப்பாங்க ஜிம்மில். அன்றைக்கி ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. எக்ஸாம் ஹால் பார்த்தா போன டைமில் ஜங்கு ஜிம்முக்கு வேறு ஹாலாக இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தா ஜங்கு ஜிம்முக்கு ஒரே ஹாலில், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இங்கே இல்லை. ஜிம்மின்னு ஜங்குக்கு மெக்கு 3 பேர் மட்டும் தான் ஒரே ஹாலில் இருக்காங்க. ஏன்னா மெக்குக்கு தெரியாது இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் அவர் பார்த்து கேஷுவலாக இருக்காங்க. அதுவும் ஜிம்னுக்கு ஜங்கும் சேம் டெஸ்க் வந்துருக்கு கார்னரில். நம்ம ஜிம்மின் இந்த எண்ட் ஆஃப் த எட்ஜில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கூட உட்காந்துருக்காங்க. ஜங்கு பார்த்தா செம்ம ஹாப்பியாக இருக்காரு. ஜிம்மின் ஜங்கை பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்மில் பார்த்தா ஐயோ வெங்க் பண்ணுறாங்க. ஜிம்னே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஜிம்மில் எழுதுறாங்க. ஜங்கு ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எழுதுமா சொல்கிறாங்க. சரி ஜிம்மும் ஜங்கும் சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அழகாக எழுதிட்டு இருக்காங்க. 2 பேரும் எழுதிருக்காங்க. எக்ஸாம் நல்லா தான் எழுதுறாங்க. ஜங்கு பேப்பர் வாங்கி எழுதிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு அது பார்க்க ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜங்கு ரொம்ப நல்லா படிப்பா டாப்பர். அதை எழுதிட்டு இருக்காங்க. அப்படியே எக்ஸாம் போயிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஜேஹோப் தான் வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 1 வீக்கில் மேரேஜ் வரப்போகுது இல்லையா, அதனால் ரொம்ப அழகாக நம்ம ஜங்குக்கு வந்து ஜிம்முக்கு இந்த டைம்ஸில் மேரேஜ் ஆக போனால் தெரியாது. நம்ஜூருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமே தவிர இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் தெரியாது. அதனால் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பொறுமையாக பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் கேஷுவலாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம நம்ஜூர் வீடுமே ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜேஹோப் வீடுமே டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. ஜேஹோப் போகணும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம என் சைட் பார்த்தா அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் எனக்கு ஒரு டவுட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, உண்மையாகவே ஜிம்னு ஃப்ரெண்டுன்றக்காக நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கியா, இல்லை இந்த வேறு என்ன ரீசன் இருக்கா கேட்குறாங்க. ஏன்னாக்கா நம்ம ஒயன் ஜெகப்பை லவ் பண்ணுறது நம்பிட்டு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அதனால தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஒயன் பார்க்குற அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு ஜிம்மை பிடிக்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ஜிம் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சாஃப்ட் கைண்டு தானே சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஹாப்பி மேரேஜ் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லியா சொல்கிறாங்க. இல்லைம்மா லாஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி சொல்லிக்கிறோம் சொல்கிறாங்க. லாஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி தான் சொல்லுவீங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இங்கே எவ்ரிடே நம்ம ஜிம்னு ஜங்கும் எக்ஸாம் ஹாலுக்கு பிஃபோரே வந்துடுவாங்க. கொஞ்ச நேரம் ஜங்கு ஜிம்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அப்படியே ஹக் பண்ணுறது ரைட், அப்படியே ஒரு மாதிரி குட்டி குட்டியாக எதனா பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம ஜங்கு கொஞ்சம் ஜிம்முக்கு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு தான் இருப்பார். ஏன்னா காரிடோரில் நிற்க வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவார். இப்படி தான் அந்த 1 வீக்கும் போயிட்டுருக்கு. நம்ம ஜங்கும் ஜிம்மு கூட பேசுகிறாங்க. ஜிம்மு ஜங்கு கூட கம்ஃபர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நல்லா எக்ஸாம் எழுதிருக்காங்க. ரீசன்காக அவர் பேசிட்டு தான் இருக்காரு. ஃபைனலாக எக்ஸாம் முடியுதுரா, எக்ஸாம் லாஸ்ட் டே தான் இன்றைக்கி. வேன் பார்க்குறா, காய்ஸ் இல்லைங்க சொல்கிறாங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்குது, எல்லாம் கேட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போது நம்ம முயந்தா எல்லோரும் ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. க்ளோஸ் பண்ணுங்கடா சொல்கிறாங்க. சொல்லிட்டு எல்லோரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஒயந்தா அப்படியே இன்விடேஷன் எடுத்துகிட்டு எல்லோரும் ஹேண்ட் நீட்டுக்காக சொல்கிறாங்க. கேக்கு தர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹேண்ட் நீட்டுறாங்க. இப்போது நம்ம நான்ஸுக்கு தெரியும் இந்த மாதிரி மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு அவள் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஒயந்தா எல்லாரோட ஹேண்ட் இன்விடேஷன் வச்சுட்டு இது என்னோட இன்விடேஷன் ஓகேவா, என்னோட சார்பாக என்னோட அண்ணாவுக்கு மேரேஜ், அதனால் நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யாரும் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. எது நம்ம சாருக்கு மேரேஜை சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இப்போ காய்க்கு ஷாக் இல்லை, மற்றவங்களுக்கு ஷாக் ஆகுது. இப்போ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்கு இடத்துல இல்லை, நம்ம ஜங்குக்குள்ள டேவும் இல்லை ஓகேவா, மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா ஜங்கு டேவும் யாரும் பேசிட்டு இருக்காங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடி சொல்கிறேன்துக்கு நம்ம கிம்னாம் ஜென்மன்ஸ் பார்ஜிமின் சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம் பார்ஜிமின் தான் சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் என்னோட பிரதர் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. என்னடி சொல்கிறேன்துக்கு. ஆமாடா நம்ஜன் மேரேஜ் பண்ணி போகிறது ஜிமில் தான், என்னோட அண்ணன் மேரேஜ் பண்ணி போகிறது ஜிமில் தான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ மெக்கப் பார்க்குறாங்க. என்ன ஒயன் சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சிட்டு பார்க்குறாங்க. யோனிச்சு என்னலாம் அப்போ அதுக்கு தான் உன் அண்ணன் வந்து குறுக்குறும் பார்த்துட்டு இருந்தாரா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறாங்க. ஆமாம் அவரோட ஒய்ஃப் இல்லை ஃபியூச்சர் ஒய்ஃபும் பார்த்துட்டு இருந்தார், இல்லைன்னா தப்பு அப்படி சொல்லிட்டு அவ சொல்ல. இந்த பக்கம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி எடுத்து என்னடி சொல்கிறான்ட்டுக்கு. இப்போ நான்சி பார்க்குறேன். ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக காய் நம்ம ஜங்குக்கும் நம்ம டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்கணும் என்ன எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போ ஜங்கு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஜிமின் இல்லவே இல்லைடா ஓகேவா, ஜிமின் இல்லை, ஜிமின் வீட்டுக்கே போயிட்டாரு. எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம ஜங்கு பார்க்கவே இல்லை, யாரையுமே பார்க்கல, டேரெக்டாக வீட்டுக்கு போயிருப்பாரு. இந்த பக்கம் ஒயன் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே கிட்டே வராங்க. ஒயன் என்ன பண்ணிட்டு இருக்கா கேட்குறாங்க. டே ஒன்றும் தெரியுது ஜங்கு பொண்ணு டே வந்து தேடிட்டு தான் சொல்கிறாங்க. எங்களை எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க அப்படிங்க சொல்கிறாங்க. பிடிக்கணுமா சொல்லி 2 பேர் பார்க்குறாங்க. வாங்கி பார்த்தா நம்ம டேக்கு பயங்கர ஷாக்கு. இது சொல்கிறாங்க. உனக்கு ஷாக்காக இருக்குல்ல, நான் ஏன் ஜிமின்குள்ளே வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தேன், ஜிமினை ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு அடிக்கடி போகும் என்கிட்ட கேட்பால மேட்டு இல்லை, ஏன்னா நான் அவனுடைய சிஸ்டர் இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனதுக்கா ஆமாம் நான் அவனோட சிஸ்டர் இல்லை, அவனோட பிரதர் இல்லை ஓகேவா, அந்த ரீசனுக்காக அதை நான் மோச்சியில் மற்றலாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன். போதுமா சொல்கிறாங்க. எனக்கு தான் அவங்க எல்லாரோட எனக்கு தான் அவங்ககிட்ட அதிக ரைட்ஸ் இருக்குது. இப்போ புரியுதா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க. இதுக்கு தான் நீ அவனை பொத்தி பார்த்துக்கிட்டே அதுக்கு ஆமாம் அப்படி சொல்லிட்டு பையன் சொல்கிறா. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இன்விடேஷன் வேலை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்தா மேரேஜ் நாளைக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நாளைக்கு தான் மேரேஜ் ஓகேவா. நான் லாஸ்ட் டைம் மினிட்ல சொல்கிறேன், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா. ஏன்னா எல்லா ஒர்க்குமே போயிட்டு தான் இருந்துச்சு. எக்ஸாம் போதா அவங்க யாருக்கும் சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல விட்டுட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு எல்லோரும் வந்துருங்க ஓகேவா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு என்னோட அண்ணாவையும் நம்ம ஃப்ரெண்டான ஜிமினையும் என்னோட பிரதர் ஜிமினையும் நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னா கேட்குற ஜங்கு டே பார்க்குறாங்க. ஜங்கோட கல்ல அப்படியே டியர்ஸ் டக்குன்னு வந்துடுது. அவரே ஒரு நிமிஷம் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. அந்த இன்விடேஷன்லேயே அந்த டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. அப்படியே ஜிமின் சைட் பார்க்குறாண்டா. ஜிமின் அப்படியே ரூமில் இருக்காங்க. இப்போ ஜெக பார்க்குறேங்க. ஃபேஸ் மாஸ்க்கு அத்தனை வெரைட்டியாக வாங்கி வச்சுருக்காரு. இங்கே பாரு, இது போட்டால் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே, ரொம்ப க்ளோவாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஏற்கனவே க்ளோவிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் என் தம்பி இன்னும் அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக தான் ரொம்ப காஸ்ட்லியான அந்த ஃபேஸ் மாஸ்க் வாங்கி வச்சுருக்காங்க. இது போட்டுக்கிறியா, இது போட்டு அழகாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜெவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ ஜெவு ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வீடு ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டே இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது நான் தான் ஓகேவா, உனக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே நானே பண்ணிட்டேன். ஜஸ்ட் நாளைக்கு மேரேஜ் பண்ணிட்டா மட்டும் போதும், எனக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. நாளைக்கு நேரம் நீ நம்மளோட ஒய்ஃப் ஆகிடுவா சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. என் தம்பின்றது கூட இது இல்லாமல் பெரும் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ அதிகமாக என் தம்பி தான், இருந்தாலும் நீ வேற ஒரு பர்சன் சொந்தமாக போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாகவும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜெகப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்க சொல்கிறாங்க. ஹாப்பி தான் இருந்தாலும் கொஞ்சோட கஷ்டமாக இருக்குது. என்னை பக்கத்துலேயே இருக்க டக்குனு வந்து பார்த்து சொல்லிட்டு ஜெகப்பட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் விட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அழகாக வருது. இப்போ ஜங்குக்கு தெரிய வந்திருக்குமா என்ன சொல்லிட்டு
அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அது ஒயன்னு சொல்கிறான்னு சொல்கிறாங்க. ஒயன்னு சொன்னால் நீ சொல்ல மாட்டியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு சொல்கிறாங்க. ஷையாக இருந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அச்சோ சொல்லிட்டு நம்ம ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிம் பார்த்து கொஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த மூச்சு பையனை மட்டும் சொல்லவே இல்லை, இன்வைட் பண்ணவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அவங்க ஷை ஆகிட்டான், அதை நான் சொல்கிறேன் ஓகேவா சொல்லிட்டு ஒயன்னு சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டார். இந்த 1 வீக்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. ஜிம்மு கூட பேசுனது பழகன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. பேக் டு நார்மல் ஆகிட்டோன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. நாளைக்கு தான் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசி பண்ண வந்து சிஓ சார்ஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அவர் நாளைக்கு தான் சிஓ சார்ஜ் எடுக்கணும்னு இருக்குது. இன்றைக்கி தான் நாளைக்கு தான் ஜிம்மோட மேரேஜும். அப்படி இருக்கும்போது ஜவுக்கால தாங்கிக்க முடியல. அப்படியே அவரோட ஹேண்டாலேயே அந்த இன்விஷன் வந்து கசக்கிறாரு. அவர் மாதிரி அப்படியே அதுவும் ஒரு கார்டு மாதிரி தான் இருக்கும். அப்படியே மடக்கிறாரு. இந்த பக்கம் ஒயன்னு பார்த்து எல்லாரும் பேசிட்டு ஹாப்பியாக பேசிட்டு இருக்கா. இப்போ காயும் பார்க்குறாங்க. காய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேக்கே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பாய், டேக் கேர் தான்.